பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கருத்து மோதல் வெடித்த நிலையில் ராமதாசுடன் கட்சி நிர்வாகிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தைலாபுரத்தில் உள்ள ராமதாசின் இல்லத்தில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இப்போ இந்த ஆலோசனையில யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்ன முக்கியமான விஷயங்கள் பேசப்படுகிறது? வணக்கம். அதாவது இன்றைக்கு பாமகவினுடைய புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது விழுப்புரம் மாவட்டம் வானவெடுத்த பட்டானூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் இறுதியாக உரையாற்றிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், அதாவது மகள் வழி பேரனான முகுந்தனை கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக நியமித்தார். இதற்கு மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இருவருக்கும் இடையே ஒரு கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்ட நிலையில பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் சென்னையில இருக்கக்கூடிய அந்த பனையூர் இல்லத்திற்கு சென்றிருக்கிறாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்துல தற்போது பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாத்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகள், அதாவது பாத்தீங்கன்னா கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி, மாநில வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பூத்த அருள்மொழி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒரு ஆலோசனை ஈடுபட்டு அவர் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸையும் சந்தித்து இருவரையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் என தற்போது தகவல் கிடைத்துள்ளது. பாமக பொதுக்குழு கூட்டத்தில் வெடித்த கருத்து மோதல் தொடர்பாக ராமதாசுடன் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் குணாநிதி. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மேலும் ஒரு அண்மை செய்தி, ஆளுநர் RN ரவிக்கு அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தினர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். மேலும் மாணவியின் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கும் அவர்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இப்போ பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தினர் என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? காயத்ரி, அண்ணா பல்கலைக்கழகத்துல கடந்த 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமையானது ஒரு மாணவிக்கு இன்று ஏற்பட்டது. தொடர்ந்து இதை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர்கள் சங்கம் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இல்லாததில் பல பின்னடைவிற்கு வழிவகுப்பதாக அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. மேலும் இதற்கு முன்பு இருந்தது போல மூத்த பேராசிரியர்கள் ஒருவரை தற்காலிக துணைவேந்தராக நியமனம் செய்ய வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சார்பாக தற்போது அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று வெளிநபர்கள் வாக்கிங் செல்வதற்கு பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே வருவதாகவும் அவர்களை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட இந்த பாலியல் வன்கொடுமை மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் சங்கம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் நியமிக்கப்படாமலே இருந்து வருகிறது. இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் அதன் தொடர்ச்சியாக தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைக்கும் துணைவேந்தர் இல்லாதது ஒரு காரணம் என தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த ஆசிரியர் சங்கங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே உடனடியாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மூத்த பேராசிரியர் ஒருவரை நியமித்து தற்போது தற்காலிக துணைவேந்தராக நியமனம் செய்ய வேண்டும் என தற்போது அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. காயத்ரி, நன்றி லிபிகா விவரங்களுக்கு.